வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சுவையான சின்ன வெங்காய கார குழம்பு பண்ண போகிறோம். டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நான் இதில் என்னெல்லாம் சேர்த்தேன் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம். நம்ம இந்த சின்ன வெங்காய கார குழம்புக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 50 ml அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வெந்தயம், அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுடலாம். இது ஒரு 5-6 பல் பூண்டு, இதை தட்டி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 100 கிராம் அளவு சின்ன வெங்காயம், நான் சின்ன வெங்காயத்தில் தான் நம்ம காரக்குழம்பு பண்ண போகிறோம், அதனால் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். முழுசாகவே சேர்த்து விட்டுடலாம். இது ஒரு கண்ணாடி பதம் வரும் வரைக்கும் நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இதில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து விட்டுலாம், கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். இது வதங்கட்டும். இப்போ இதோட கொஞ்சம் பூண்டு முழுசாக இதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது இப்போ ஓரளவு வதங்கி வந்திருக்கு, கண்ணாடி பதம் வந்துடுச்சு. இப்போ தக்காளி பழம் சேர்த்து விட்டுடலாம். இது நான் 3 மீடியம் சைஸில் 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்து விட்ருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்க்குறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டேன். இது இதுக்கு தேவையான புளி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தக்காளி சேர்த்தாச்சு. இது நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர இது வேகணும். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ நான் புளி ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, இந்த அளவு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 2 கப்பு தண்ணியில் இதை நல்லா கரைச்சிட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம ஊற்றணும். அதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. புளி தண்ணி சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு சேர்த்தோம், மீதி தேவையான உப்பை இப்போ சேர்த்து விட்டுடலாம். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு தான் சேர்க்குறேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்னொரு அரை கப்பு போல் தண்ணி சேர்க்குறேன். இது இன்னும் வெந்து கொஞ்சம் தண்ணி வற்றி வரணும், கொஞ்சம் திக்காக ஆகணும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்து விட்டுடலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ பார்க்கலாம். சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சம் பச்சையாக கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுடலாம். கடைசியாக நீங்கள் விரும்புனீங்கன்னா 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடுங்க. இந்த தேங்காய் எண்ணெய் சேர்த்தா அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் தான் செஞ்சுருக்கோம், அதோடு நிறுத்தினாலும் நிறுத்திக்கோங்க. நான் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சரியான அளவில் நான் வச்சுருக்கேன். இதை விட நீங்கள் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வற்ற வச்சுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் செய்துக்கலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். தொட்டுக்கிட்ட அப்பளம் பொரியல் தான் எடுத்துக்கலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கள் இல்லாத நேரங்களில் நம்ம இது மாதிரி செய்து சாப்பிடலாம். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. God bless you.